ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். விளக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். பணக்கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதமும் கார்த்திகை மாதம்தான். ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம். இப்படி இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை நாம அடுக்கிக்கிட்டே போகலாம். நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல பெய்யக்கூடிய மழையை போல நம்ம வீட்டிலும் பணமழை பொழியணும் அப்படின்னா நிலைவாசல்ல என்ன தீபம் ஏற்றணும், நம்ம வீட்டோட பூஜை அறையில என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது கூடவே நிலைவாசல்ல நாம ஏற்றக்கூடிய தீபத்துல என்னென்ன பொருள்களை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க, முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அண்ணாமலையே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதல் விஷயமா நாம நிலைவாசல்ல என்ன விளக்கு ஏற்றணும், எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் வீடுகளை எல்லாம் மார்கழி மாதத்துல தான் நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவாங்க. ஆனா கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல நிலைவாசல்ல 2 மண் அகல் விளக்குகள்ல தீபம் ஏற்றி வைக்கிறது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை முதல் நாள்ல இருந்தே இந்த தீபத்தை நாம ஏற்றலாம். கார்த்திகை மாதம் முடிஞ்சது அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றலாம். ஆனா கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபம் நிலைவாசல்ல ஏத்துறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நிலைவாசல் தீபம் ஏத்துறதுக்கு 2 புதிய மண் அகல் விளக்குகள்ல சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. சாதாரண பஞ்சுத்திரி போட்டு நாம இந்த தீபத்தை ஏற்றலாம். நிலைவாசல்ல சின்னதா 2 தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேல இந்த மண் அகல் விளக்க வைத்து நிலைவாசலோட 2 புறமும் இந்த தீபங்களை அழகா ஏற்றி வைங்க. முடிஞ்சா அந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூ வச்சிடுங்க. அது இன்னுமே சிறப்பு. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு எங்க வீட்டுல வறுமை என்னும் இருள் நீங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனையும் வச்சிருங்க. வீட்டுல செல்வமழை பொழிய வேண்டும் அப்படின்னு கிரகலட்சுமி கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் வேண்டுதல் வைத்துட்டாலே போதும். உங்க வீட்டுக்குள்ள அன்றாடம் பணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த விளக்குல நாம போட வேண்டிய அற்புதமான ஒரு 3 பொருள் இருக்குதுங்க. அது 3மே மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய வாசம் நிறைந்த பொருட்கள். அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு ஒரு பொடி மாதிரி செஞ்சு டப்பால போட்டு வச்சுக்கிறேங்க. நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு டப்பா நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. இந்த 1 மாதம் முழுவதுக்குமே சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதை தீர மறுபடியும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. நிலைவாசலில் இப்போ விளக்கு நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில் இந்த பொடியிலிருந்து ஒரு 2 அல்லது 3 சிட்டிகை அளவுக்கு அந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமி தாயாரையும் வசியம் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல நிரந்தரமாக அமர வச்சிடும். உங்கள் வீட்டுக்குள்ள வறுமையை நெருங்கவே விடாது. அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு தாங்க இந்த விளக்கு. இந்த 2 விளக்கை கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த வீட்டு நிலைவாசல்ல ஏற்றப்படுதோ அந்த வீட்டில் நிச்சயமாக பணக்கஷ்டம் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. உங்களுக்கு இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த விளக்கை ஏற்றி பாருங்க. கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அற்புதமான எளிமையான தீப வழிபாடு தான். நீங்களும் செய்து மகாலட்சுமி தாயாருடைய அருளை கண்டிப்பாக பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றணும், என்ன தீபம் ஏற்றணும், எப்படி வழிபடணும், அது குறித்த தகவலையும் நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்ம சொன்னதுமே அந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய கார்த்திகை தீபம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த நாளன்னைக்கு மட்டும்தான் நாம் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இது அனைவருக்குமே தெரியும். அதனால இந்த கார்த்திகை மாதம் 30 நாளும் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாம பெண்கள் இருக்கவே கூடாதுங்க. மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் கூட வீட்டில் அடுத்தவருங்க யாராவது இருந்தாங்க
இருந்தாங்கன்னா அவங்கள வச்சாவது நீங்கள் விளக்கு ஏற்றி வந்து வைக்கணும். பூஜை அறை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாராளமாக விளக்கு ஏற்றலாம். எப்போன்னா இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வந்துட்ட பட்சத்தில். மற்றபடி நீங்கள் எல்லா நேரமுமே விளக்கு வந்து ஏற்றணுங்க. கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருளில் நாம் மூழ்கடிச்சு வச்சுருக்கக்கூடாது. முதல்ல இதை நீங்கள் வந்து நினைவில் வந்து வச்சுக்கணும். இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முழுவதுமே பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றணும். அப்படி ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன விளக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு வந்து ஏற்றணுங்க. குத்து விளக்கில் இருக்கக்கூடிய 5 திரிகளும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றப்படணும். உங்கள் வீட்டு பூஜை அறை இதனால் வந்து பிரகாசமாக இருக்கும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கை வந்து ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வந்து வைக்கிறப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கஷ்டம் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே வந்து தீர்ந்துருங்க. கார்த்திகை மாதம் 30 நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இது தவிர உங்கள் வீட்டோட வரவேற்பறை, சமையலறை, படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்குதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வந்து வைக்கலாங்க. இது தவிர கட்டாயமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நிலைவாசல் படியில் 2 விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு வந்து ஏற்றணும். இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அந்த நிலைவாசலில் அந்த தீபம் வந்து எரியட்டும். அதை அப்படியே வந்து விட்டுடுங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் இங்கே சொன்ன இந்த எளிமையான 2 தீப வழிபாட்டை யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் இது அனைத்துமே வந்து விலகி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை. முடிந்தவர்கள் இந்த மாதம் முழுவதுமே அசைவம் எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த தீப வழிபாட்டை வந்து செய்து பாருங்க. நிச்சயமாக மன நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் தீபம் ஏற்றும் போது இங்கே சொல்லக்கூடிய தீப மந்திரத்தையும் நாம் உச்சரித்து தீபம் ஏற்றினால் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. விளக்கேற்றும் போது நாம் உச்சரிக்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த தீப மந்திரம் தீப ஜோதி பரபிரம்ம தீப ஜோதி தனார்த்தன தீபோ மே ஹரது பாபம் தீப ஜோதிர் நமோஸ்துதே. இந்த மந்திரத்துடைய பொருள் விளக்கின் ஒளியை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை, தீமை இது அனைத்தையும் இந்த ஒளி வந்து நீக்குவதாகவும் செழிப்பை நம்ம வீட்டில் கொண்டு வருவதாகவும் பொருளாக கூறப்படுகிறது. இந்த மந்திரத்தையும் நாம் வந்து உச்சாரணம் வந்து பண்ணலாம். குறைந்தபட்சம் 3 முறையும் அதிகபட்சமாக 9 முறையும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரித்து தீபம் வந்து ஏற்றலாம். இது கூடவே மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்காக ஓம் தீப மகாலட்சுமியே நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை வந்து நாம் வந்து உச்சரிக்கலாம். இந்த மந்திரம் வந்து சொல்கிறதுனால மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.